சொல்றாங்க ஐஸ்வர்யா கிட்ட, அக்கா நானே போறேன், நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சுதான் நான் போறேன்னு சொன்னேன், அமைதியா வாக்கா. அவரோட போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. அந்த மதன் வீட்டுக்கே வர்றானா ஐஸ்வர்யாவை பாக்குறதுக்கு. எனக்கு இப்பதான் தகவல் தெரிஞ்சிச்சு சார், அவன் வந்துருவான் சார். 2-3 போலீஸ மஃப்டில கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும் சார், குடிச்சாதான் எல்லா விஷயமும் தெரிய வரும். சூர்யா, கடைசி நேரத்துல சொல்றீங்க, நான் நைட் ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கேன், நீங்க ஹெல்ப் பண்ணா பெட்டரா இருக்கும். சரி சூர்யா, லொகேஷனை ஷேர் பண்ணுங்க. சரி சார், நான் லொகேஷனை ஷேர் பண்றேன். கௌதம் மதனுக்கு போன் பண்ணி எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு, ஜாக்கிரதையா வான்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விடுறாரு. மதன் கேக்குறாரு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, மகா எனக்காண்டி ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற, ஜாக்கிரதை. மதன் அவ்வளவு பெரிய அறிவாளி கிடையாது. இப்ப புத்திசாலித்தனமா சினிமா வில்லன் மாதிரியே பிளான் பண்றத பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவன் தனியா யோசிச்சு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. கூட இருந்து யாரோ ஒருத்தங்க சொல்லி கொடுக்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீ உஷாரா இருக்கணும், சரியா? தேங்க்ஸ் மகா, எனக்காண்டி யோசிச்சு எல்லாமே பண்ற. அக்கா, இப்ப நம்ம பாசத்தை காட்டி மதனை விட்டுறக்கூடாது, அவனை கையும் காலமா புடிச்சாகணும். மதன் சொன்ன இடத்துல நான் போய் நிக்கிறேன், தப்பி தவறி கூட அவன் கண்ணில் பற்றாதக்கா, இல்லாட்டி எல்லாம் சொதப்பிரும். பாத்துக்கிறேன் மகா, நீ பத்திரமா போ. முகத்துல மாஸ்க் மாட்டிக்கிட்டு போறாங்க மகா. கேட்டை திறந்துட்டு மகா வெளியே போறாங்க. போலீஸ் வீட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க. கௌதம் பார்த்துட்டு போன்ல கிளம்பி வான்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விடுறாங்க. மதனும் கேட்டுறாரு. வண்டி சத்தத்தை கேட்டுட்டு வர்றாரு. அப்ப எடறி விழுகிறாரு. அந்த சவுண்டு எல்லாருக்கும் கேட்டுருது. கௌதம் எல்லாத்தையும் பாத்துடுறாரு. தென் மகாவுக்கு எதிரிலேயே நிக்கிறாங்க. அப்ப கௌதம் கால் பண்றாரு மதனுக்கு. அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறா. என்னாச்சு சார்? அப்புறம் பேசிக்கலாம், கிளம்புடா. மகா மதன் கூட சண்டை போடுறாங்க. மகாவை மதன் தள்ளி விடுறாரு. வண்டி எடுத்துக்கிட்டு போறப்ப போலீஸ் தடுத்து நிப்பாட்டுறாங்க மதனை. மீறி மதன் வண்டியில தப்பிச்சு போறாரு. ஐஸ்வர்யாவும் சேர்ந்து தூக்குறாங்க மகாவை. சொல்றாங்க, நீங்க வந்தது தெரிஞ்சிருச்சு போல இருக்கு மதனுக்கு, அதான் ஓடுறான். சரி சூர்யா, நாங்க பாத்துக்கிறோம். ஐஸ்வர்யா சொல்றாங்க, அடிபட்ட மகாவை பாக்குறப்ப நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேனே, ஏன் இப்படி பண்ணுன மகா? சூர்யா சொல்றாங்க, கத்தாதீங்க, என்ன வீட்டுல எல்லாரும் முழிச்சுட்டாங்க போல இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம் வாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் ஏன் வந்தீங்கன்னு கேட்பாங்க. என்ன சூர்யா, நீங்க மகாவுக்கே அடிபட்டிருக்கு, ஏன் திட்டிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க. அவங்க வண்டியை எடுத்துக்கிட்டு வேகமா போறாங்க மதனை பிடிக்கிறது. வீட்டுல எல்லாரும் கேக்குறாங்க, மகாவுக்கு என்ன ஆச்சுன்னு. பாட்டி கேக்குறாங்க, என்ன மகா இப்படி அடிபட்டு இருக்கு, ரத்தம் வர்ற அளவுக்கு? விஜயலட்சுமி கேக்குறாங்க, என்ன சூர்யா என்ன ஆச்சு, எங்க போயிட்டு வரீங்க? பயப்படாதீங்கம்மா. கேக்குறாரு, சூர்யா மகாவுக்கு என்ன ஆச்சு சொல்லுடா. மகா குல்ஃபி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா. குல்ஃபி வண்டி வந்துச்சு, குல்ஃபி வாங்கி கொடுக்கலாமேன்னு வெளியே கூட்டிட்டு போயிருந்தேன். நேரம் ஐஸ்வர்யாவும் வெளியே வந்தா. குல்ஃபி வண்டி பக்கத்துல வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முக்கன் டிரைவ்ல பக்கத்துல ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டு வந்தான். அவன் மகா மேல மோதிட்டான். ரகுவரன் சூர்யாவை பார்த்து கேக்குறாரு, என்னடா இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்ற? பக்கத்துல நீ இருக்கும்போது மகாவுக்கு இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தியா? ராஸ்கல பிடிக்கலையா நீ ரொம்ப வலிக்குதா, ஆஸ்பத்திரி போலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய், சரியா போயிரும். முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு. இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. புரியா? அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணியா? இல்லப்பா, அவன் வந்த வேகத்துல மகா மேல மோதி அவ விழுந்துட்டா. நான் பதறி தூக்க போனேன். முன்னாடி வந்த ஐஸ்வர்யாவும் மகாவுக்கு என்ன ஆச்சுன்னு தான் கவனிச்சா. அவரோட கவனம் எல்லாம் மகா மேலதான் இருந்துச்சு. வேறப்பா, அந்த வண்டிய சரியா கவனிக்க முடியல. போலீஸ்க்கெல்லாம் போவேனா, எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். ராஜலட்சுமி சொல்றாங்க, எதை எந்தெந்த நேரத்துல பண்ணணும்னு ஒரு வரமுறை இருக்கு. நைட்டு நேரத்துல குல்ஃபி சாப்பிடணும்னா இந்த மாதிரிதான் ஆகும். அன்னைக்கும் ஒரு நாள் இந்த மாதிரிதான் பண்ணீங்க. பீடா சாப்பிடணும்னு நட்ட நடு ராத்திரி கிளம்பி போய் காலையில வந்து நிக்கிறீங்க. உனக்கு புத்தி கெட்டு போச்சு சூர்யா. பாட்டி சொல்றாங்க, மகா மேல நிறைய கண்ணு பட்டுருச்சு, இது இந்த ஆக்சிடென்ட்டோட போச்சுன்னு நினைச்சுப்போம், ஆகாது, எல்லாரும் கவலைப்படாதீங்க. சித்ராதேவி சொல்றாங்க, சூர்யா நல்ல கதை சொல்ற மாதிரி இருக்கு. சாப்பிட போனாங்களாம், ஐஸ்வர்யாவும் இவங்க கூட போனாங்களாம், எவனோ ஒருத்தன் மோதிட்டானா, நல்ல கதையா இருக்கே. முதல்ல நீங்க இத நம்புறீங்களா? பாட்டி சொல்றாங்க, சித்ரா எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு உனக்கு தெரியாதா? நேரம் அமைதியா இருமா. சூரன் சொல்றாரு, மகா என்ன கேட்டாலும் நேரங்கட்ட நேரத்துல வாங்கி கொடுக்க வேணாம். ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாருப்பா பதில் சொல்றது? சூர்யா, அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிட்டு வருவோம், கிளம்பு. எனக்கு அடி எல்லாம் படல தாத்தா பாட்டி, நான் நல்லா இருக்கேன். ரொம்ப உடம்பு சரியில்லாம வந்துச்சுன்னா நான் ஆஸ்பத்திரிக்கு போய்க்கிறேன். நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. ஓகே தாத்தா. மகாவை ரூமுக்கு தூக்கிட்டு போ.
தாத்தா சொல்றாரு பாத்துக்கிட்டே இருக்க, மகாவை தூக்குறதுக்கு என்னடா தயக்கம், தூக்குடா சூர்யா. லாவோஸின் நாணயம் கிப். நாளை சந்திப்போம்.